Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் உங்கள் மொபைலில் டெலீட் பண்ணிட்ட கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் திருப்பி எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டெலீட் பண்ணியிருந்தால் கூட திருப்பி ரெக்கவர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் ஏதாவது கால் ஹிஸ்ட்ரி பேசிட்டு அந்த கால் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாதுன்னு டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் திருப்பி வேணும்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது அவங்க மொபைலில் கால்ஸ் பேசிட்டு மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு டெலீட் பண்ணிடுறாங்க. அந்த கால் ஹிஸ்ட்ரியை கூட திருப்பி ரெக்கவர் பண்ண முடியும். பல வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை ஜஸ்ட் நவ் இப்போ டெலீட் பண்ணியிருந்தால் கூட ரெக்கவர் பண்ண முடியும். இதுக்கு உங்கள் மொபைலில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் போதும். அந்த அப்ளிகேஷன் மூலமா டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்துட முடியும். இது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அழுத்திடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்போது அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வீடியோவுக்கு கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதான் அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று, உங்கள் மொபைலில் இருக்கிற கால் ஹிஸ்ட்ரியை அப்படியே ரெக்கவர் பண்ணி அதை இன்னொரு மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன். ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் ரெக்கவர் பண்ணி சும்மா செக் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன். இப்போ சப்போஸ் நீங்கள் புது மொபைல் வாங்குறீங்க, இல்லை ஒரு மொபைலில் இருக்கிற கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் இன்னொரு மொபைலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்படியே பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இதுவே எனக்கு தேவையில்லை, என்னென்ன கால் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணியிருக்கேன், என்னென்ன கால் ஹிஸ்ட்ரி வரைக்கும் நான் பேசியிருக்கேன் அப்படின்ற எல்லாத்தையும் மொத்தம் லிஸ்ட்டு வேணும்னா ரெண்டாவது ஆப்ஷன் PDF பேக்கப் பண்ணுறது யூஸ் பண்ணணும். நாம் பார்க்க போகிறது PDF பேக்கப் பண்ணுறது. அதுக்கு கிளிக் டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜென்ரல் கால் லாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் டெலீட் பண்ணிவிட்ட எல்லா கால் ஹிஸ்ட்ரி, இருக்கிற கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்துடும். அடுத்தது SMS ஏதாவது டெலீட் பண்ணியிருந்தாலோ இல்லை இருக்கிற SMS பேக்கப் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனோம். உள்ளே போனது கால் லாக்ஸ்ன்னு இருக்கும். எல்லா காலும் வேணும்னா அதுவே நீங்கள் பண்ண கால் இல்லை உங்களுக்கு வந்த கால் வேணும்னா அப்படி மாற்றி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டேட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு கால் ஹிஸ்ட்ரி வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் வேணும்னா அந்த டேட்டையும், இப்போ ரீசெண்டாக என்ன டேட் வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அந்த டேட்டையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேர் போட்டுக்கோங்க. இப்போ இயர் இல்லைனா மந்த் ஏதாவது ஒரு பேர் போட்டுட்டு எக்ஸ்போர்ட் PDFன்றதை கொடுத்தீங்கன்னா போதும். மொபைல் லோட் ஆகி உங்கள் மொபைலில் இருக்கிற கால் ஹிஸ்ட்ரி, டெலீட் ஆன கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஃபைலை இங்கே தந்துடும். இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர், எந்த டேட்டில் நீங்கள் கால் பண்ணீங்க, எந்த டேட்டில் எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க, அது இன்கமிங் காலா அவுட் கோயிங் காலா எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஒவ்வொரு நம்பராக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்பர், அப்புறம் வந்து எந்த டேட்டில் பண்ணீங்க அப்படின்றது, அடுத்தது அந்த நம்பர் கூட எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க அப்படின்றது, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது இன்கமிங் காலா அவுட் கோயிங் காலா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி, இருக்கிற கால் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ஃபுல்லாக பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சிங்கன்னா நீங்கள் பிரிண்ட் போடுறதா இருக்கட்டும், மொபைலில் போயிட்டு செக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு PDFாக எடுத்து வச்சுக்க முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு இன்கமிங் கால் மட்டும் வேணும்னா தனியாக, இல்லை மிஸ்டு கால் மட்டும் வேணும்னா தனியாக பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் SMS. ஸோ உங்கள் மொபைலில் SMS ஏதாவது பேசிட்டு டெலீட் பண்ணியிருந்தா கூட அந்த SMS ஃபுல்லாகவும் இந்த மாதிரி பேக்கப் பண்ணிக்கலாம். அடுத்தது வாட்ஸ்அப்பில் ஏதாவது சாட் ஹிஸ்ட்ரி இதையும் பேக்கப் பண்ணணும்னா பேக்கப் பண்ணிக்க முடியும். கான்டாக்டில் ஏதாவது டெலீட் பண்ணிட்டீங்க, இல்லை கான்டாக்ட் எல்லாத்தையும் இன்னொரு ஃபோனுக்கு மாற்றணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்பெசிஃபிக் கான்டாக்ட் லாக். இப்போ ஒரு நம்பர் கூட மட்டும் என்னென்னைக்கு பேசியிருக்காங்க, எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஸ்பெசிஃபிக் கால் லாக்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ கிளிக் பண்ண உடனே உள்ளே போகும். நீங்கள் எந்த நம்பரோட கால் ஹிஸ்ட்ரி மட்டும் செக் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பரோட கால் ஹிஸ்ட்ரியை மட்டும் எப்பப்போ பேசியிருக்கேன், எவ்வளோ நேரம் பேசியிருக்கோன்னு செக் பண்ணணும். அதனால அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஓகே கொடுத்துட்றேன். டேட் வந்து என்ன டேட்டில் வேணுமோ, என்ன பேர் வேணுமோ போட்டு ஓகே கொடுத்தோன்னா அந்த கால் ஹிஸ்ட்ரி மொத்தமாக வந்துடும். இப்படி நீங்கள் மொத்த கால் ஹிஸ்ட்ரியும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.